மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி அந்த பூஜை தட்டு தள்ளி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம அன்னபூர்ணியம்மா வெண்பா ரெண்டு பேரும் போயிட்டு மல்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மல்லி பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னபூர்ணி பாத்தீங்கன்னா ஏப்ல மல்லி அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தியா அந்த கடவுளோட துணையோட, அவளுங்க வாங்கலையா அதோட விட்டுடு, அவள் தட்டி விட்டா என்ன, இனிமே நீ அவளுக்கு எதுவுமே கொடுக்காத, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க. வெண்பாவும் பாத்தீங்கன்னா ஆமா மல்லியம்மா, ராஜி ஆண்டி கேரக்டர் வந்து சரியில்லை, நீங்க எதுக்காக அவங்க கிட்ட விழுந்து விழுந்து கவனிச்சு அவங்களை எதுக்கு விழுந்து விழுந்து பாத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம் மல்லியம்மா, உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி வந்து அது எப்படி வெண்பா அப்படி விட்டுற முடியும், இந்த வீட்டுல அவங்கதான் பெரியவங்க, பெரியவங்க 4 வாரத்தை பேசுவாங்க திட்டுவாங்க செய்வாங்க, அதுக்காக அவங்கள நம்ம பகச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கிட்ட எடுத்து சொல்றாங்க. வெண்பா வந்து என்ன மல்லியம்மா, உங்களை இவ்வளவு கொடுமை பண்றாங்க, இவ்வளவு குடைச்சல்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி வந்து ஆமா வெண்பா குட்டி, பெண்கள்னா அப்படிதான் இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுல 1000 பிரச்சனைகள் எல்லாமே வரும், அதை எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா எடுத்து சொல்றாங்க. அன்னபூர்ணி வந்து என் பிள்ளை மல்லியே இப்படி எல்லாம் பேசுது, மல்லி தெரியாம செய்யறவங்க கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம், ஆனா தெரிஞ்சியே இந்த கன்னடக்காரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கா, எப்படியாவது உன்னை துரத்தணும் சொல்லிட்டு அவளுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட மனசு ரொம்பவே வந்து சாஃப்ட் ஆனது, அதனால யாராவது ஒருத்தர் இறங்கி பேசினா உடனே அவங்க கிட்ட போய் டக்குன்னு பேசுறாங்க. இதுதான் மல்லியோட குணம். அப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா ராஜேஸ்வரி கிட்ட அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. ஆனா ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த மல்லி நம்மள பழி வாங்கிட்டா அவகிட்ட சாரி கேட்க சொல்லிட்டா அதவே ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி புலம்பிட்டே இருக்கிறாங்க. விட்ட பைத்தியமே பிடிச்சிரும், அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ விஜய் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பி வராருங்க. நம்ம வெண்பா கிட்ட டிஃபன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி வராங்க. அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கூப்பிடுறாருங்க. ஆனா நம்ம ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இல்ல விஜய், நான் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. சோ ராஜேஸ்வரியோட முகத்துல ஒரு சந்தோஷம், இவ்வளவு நாள் இருந்த அந்த பிரைட்னஸ் எதுவுமே இல்ல, அவங்களோட மனசு ஃபுல்லா பார்த்தா ஒரே கோபம் வெறி, அவளை பழி வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. விஜய் இதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அக்கா நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, வேற வழி இல்லக்கா, எனக்கு மல்லி வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கா, அதுக்காக அவளோட நடத்துல தப்பா பேசுனதெல்லாம் ரொம்பவே தப்புக்கா, அவ கேரக்டரை பத்தி தப்பா சொன்னது நம்மளோட தப்பு, அதனாலதான் அவகிட்ட நான் சாரி கேட்க சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா திரும்பவும் ராஜேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா டேய் விஜய், நீ வந்து என் தம்பி, என்ன நீ கேட்கலாம் செய்யலாம், என்ன வேணா கேட்கலாம், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என்ன சின்ன ஒரு வருத்தம்னா அந்த மல்லி நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவகிட்ட என்ன சாரி சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்றதா ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. நம்ம விஜய் பாத்தீங்கன்னா சரிக்கா, அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா சொல்லிதாருங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. நம்ம விஜய் பாத்தீங்கன்னா மல்லி இங்க பாரு, திரும்பவும் நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அக்கா செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்காக அந்த விஷயத்த நீ மனசுல போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் பாத்தீங்கன்னா மல்லிக்கு ஆறுதல் சொல்றாங்க. மல்லி வந்து இல்லைங்க, அவங்க இந்த வீட்டோட பெரிய மனுஷி, திடீர்னு 2 பேரையும் பார்த்தா அப்படிதான் பேசுவாங்க, அதை வந்து நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே பெருந்தன்மையா சொல்றாங்க. விஜய்க்கு நம்ம மல்லி கிட்ட பிடிச்சது அதுதாங்க. சோ இதுக்கப்புறம் விஜய் பாத்தீங்கன்னா சரி வேண்பா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா பாத்தீங்கன்னா எங்க மொபைல் கேட்கும் போது தான் அந்த ராஜேஸ்வரி கீழே பிடிக்கும் போது உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. சோ ஏன்னா அதுல வீடியோ இருக்கு, அந்த வீடியோ வந்து அழைக்கிறதுக்காக தான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பிளான் போட்டாங்க. இப்ப மொபைலே உடஞ்சிருச்சு, கண்டிப்பா விஜய் வந்து வேற மொபைல் நம்ம மல்லிக்கு வாங்கி கொடுக்கதான் போறாரு. ஆனா அந்த வீடியோ எதுவும் ஆக போறதுல அப்படியே தான் இருக்க போது, ஒரு நாள் இல்லாலும் ஒரு நாள் அந்த வீடியோவால வாசிக்கி வசமா மாட்டதான் போறாங்க. நம்ம விஜய் கிட்ட வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.